ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிறோம். ஆதியாகமம் 39 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். 2-5 வரை வாசி. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டால் பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போட எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னோட இருக்கிறார். கர்த்தர் என்னோட இருக்கிறார். கர்த்தர் என் குடும்பத்தோட இருக்கிறார். கர்த்தர் என் சபையோட இருக்கிறார். கர்த்தர் என் பிள்ளைகளோட இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தினாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஒரு மனிதன், அடிமையாய் வாங்கி வரப்பட்ட ஒரு மனிதன், அடிமையாக யோசேப்பை விலைக்கு வாங்கிட்டு வர்றார். யாருன்னு போர்த்திப்பான். எகிப்து தேசத்துல அந்த 100 அதிபதி மாதிரி இருக்கக்கூடியதில் இவரும் ஒருத்தர். அவரு விலைக்கு வாங்கிட்டு வந்து யோசேப்பை வீட்டில் வேலைக்காரமாக வைக்கிறாங்க. வழக்கமா இன்றைக்கு ஹியூமன் சந்தைகள், மனுஷன சந்தையில் விலைக்கு வாங்கி வர்றது அதுக்கெல்லாம் வழக்கமாக அடிமைகளை விலைக்கு வாங்கி வந்து அவன் தன் வீட்டில் வேலைக்காரமாக வச்சுக்காங்க. வீட்டில் எல்லாம் எடுபடி வேலை செய்யறாரு. பாருங்க, விலைக்கு வாங்கி வரப்பட்ட அடிமையாக இருந்த ஒரு வாலிப பையன், பெரிய வயசாலாம் கிடையாது, வாலிப பையன். ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே கடைக்குட்டி. அதான் கடைசியா பிறந்தவன் அவனுக்கு பிள்ளைகளுக்கு பிறந்துருக்கான். ஆனால் கடைசியா இருந்ததுன்னா ரொம்ப சின்ன பையன். இவர் கடைசியா ஒரு பையன் பிறந்த உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. கலர் ட்ரெஸ்ஸை போட்டுறாரு. கலர் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை போடுறாரு, மல்டி கலர் ட்ரெஸ்ஸு. ஆசையாக வாங்கி கொடுக்குறாரு. கடைசி பார்த்தா அவங்க அன்னைகளாம் சேர்ந்து சொன்ன தரிசனம் அதெல்லாம் தூக்கி குடியில் போட்டாங்க. வெள்ள பிராமண நைக்காசு குடியில் போட்டு போயிட்டாங்க. அந்த குடியில் எடுத்துட்டு வழியில் போகிற வீட்டை வித்து வியாபாரம் பண்ணிடுறாங்க. இவன் கடைசியாக அடிமையாக ஒரு வீட்டுக்கு வந்து சேர்றோம். அந்த போட்டிப்பாரை கவனிச்சு பாருங்க. 2 விதத்தில். ஒன்று, அடிமையாய் கொண்டு வரப்பட்ட யோசேப்பு, அவனுக்கு எஜமானாக இருக்கிற போட்டிப்பார். முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா 2ஆம் வசனத்தை கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனான கர்த்தர் உங்க கூட இருந்தா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஆளா இருப்பீங்க. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான. ஏங்க கர்த்தர் கூட தான் சக்சஸ்ஃபுல்லான ஆளா இருக்க முடியுமா? ஏன் அவங்க ராக்கெட் விடலையா? பெரிய பிசினஸும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணலையா? அவங்களோடலாம் கர்த்தர் தான் பண்ணாரு, அவங்கள சக்சஸ்ஃபுல்லா பண்ணலையா அப்படின்னு சொன்னா அவர்கள் தங்கள் பலத்தாலும் பலத்தாலும் பொருளாதாரத்தாலும் பெருசானாங்க. இந்த ஆளு அடிமையா வந்து நல்ல கவனிக்கணும். எல்லாம் உடையவர்களா இருந்து உயர்ந்த இடத்துக்கு வர்றதுங்கிறது ஒண்ணு, உழைத்து உயர்ந்தவர்கள் என்பது ஒண்ணு, இங்க ஆசீர்வாதத்தினால் உயர்கிறது என்பது ஒண்ணு. கர்த்தர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? கர்த்தர் வந்து ஒரு மனுஷனை பிடிக்கிறார். இன்னைக்கு சொல்லுவேன், உங்களை கர்த்தர் காரம் பிடித்திருக்கார். எதுக்கு? ஏதோ உங்களுக்கு தேவையான சாப்பாடை கொடுத்து நான் அப்பா உனக்கு சாப்பாடு போடுவேன் எங்களுக்காக கிடையாது. ஒரு பெரிய தரிசனத்தோடு காரம் பிடித்திருக்கிறார். உங்களுக்கு சில காரியங்களை வாக்கு தத்தமாய் சொல்லிடுறோம். நீங்க எப்படி இருக்க போறீங்க, எப்படியா இருப்பீங்க, என்னெல்லாம் செய்வீங்க உங்களுக்கு வாக்கு தத்தமாய் பேசி இருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை குறித்து
வாக்குத்தத்தத்தை குறித்து ஒரு பெரிய தரிசனம், ஒரு பெரிய நிச்சயம் அந்த உள்ளத்துல ஒரு பெரிய நான் எப்படி இருக்க போறேன் சில சொல்றாங்க, எப்படி இந்த சபை இருக்க போகுது சொல்றாங்க. அது சும்மா ஏதோ மனசுல தோணுது, ஏதோ அடிச்சு விடுங்கிறது இல்லை. கர்த்தர் ஒரு மனுஷன் சொன்னா, நான் மட்டுமே சொன்னேன்னா அது பொய் கூட சொல்லலாம், ஏதோ சொல்றாரு அப்படின்னு. சபையில இந்த இடத்துல ஒரு வருஷம் ஃபுல்லா அத்தனை ஊழியக்காரங்க வந்த எல்லாருடைய வாயிலையும் கர்த்தர் ஒரே வார்த்தை கேட்டார். அதுக்கு இந்த சபைக்குள்ள இருக்கிறவங்களும் சாட்சி. அப்படி என்ன அர்த்தம்? ஏதோ 4வது சபை பத்தி பேசுறதே கிடையாது. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிறவ நமக்குள்ள இருக்கிறதே ஆவியான. இங்க ஒரு மனுஷன் கூட கர்த்தர் இருக்கிறார். அவன் காரிய சித்தி உள்ளவங்கன்னா காரியத்தை எல்லாம் பக்காவா செய்யறவனா இருக்கும். அப்படின்னு அர்த்தம். நான் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், கிறிஸ்து உங்களோடு இருந்தால் நீங்கள் எல்லாவற்றிலும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான இருக்கு. உங்களுக்கு தெரியல, முடியலைங்கிறத இருக்காது. அவ்வளவு திறமைகளை ஆற்றல்கள் கொடுக்குள்ள வைத்திருக்கிறார். ஏற்ற வேலைகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருவார். சொல்றது, அவன் எகிப்தனாகி தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். அவன் எஜமான் கிடையாது, எஜமான் வீட்டில் இருந்தான். தான் சொந்த வீட்டில் ரொம்ப சாமர்த்தியமா இருந்தாங்க. இன்னொரு அடிமை வீட்டில் போய் ரொம்ப சாமர்த்தியமா இருக்கான். இதனால அவன் சாமர்த்தியசாலியா இல்லை, அவனோட இருக்கிறவர் இருக்கிறார்ல, அவர்களுக்கு அவனோட சாமர்த்தியசாலியா வச்சிருக்கிறார். 3ஆம் வசனத்தை பாருங்க, கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அப்படின்னா ஏதோ இவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான் அவனுக்கு மட்டும் தெரியல, அவனை வேலைக்கு வச்ச எஜமானுக்கும் ரொம்ப திறமையான ஆளு. நான் சொல்றேன், உங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டி சொல்ல வேண்டியதில்லை, உத்தமமா செய்யுங்க. நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். சவால் இருக்கும்போது ஓடி போயக்கூடாது, எதிர்ப்பு எடுக்கும்போது ஓடி போயிடக்கூடாது, நம்மை துன்பப்படுத்தும் போது ஓடி போயிடக்கூடாது. நின்று வாழ்ந்து ஜெயித்து காட்டணும். ஓட்டம் ஓடிட்டே இருக்கலாம், ஓட்டத்துக்கு முடிவே இருக்காது. ஆனா விசுவாசத்தோடு நின்றால் நம்ம கூட இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க. அதாவது 2 விதமா அந்த உலகம் நம்மளை பார்க்கும். ஒண்ணு, எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமா இருப்பது. ஒண்ணு, எல்லா கஷ்டத்தின் மத்தியிலையும் விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக காத்திருக்கிறோடு நிக்கிறது இல்லை, அதுவே பெரிய ஆசீர்வாதம். அப்படின்னா you withstand in the trials. உங்களுக்கு வந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் நீங்க நிற்கிறீங்க. எவ்வளவு அடி வாங்கணும், அடி வாங்கினதுக்கு அப்புறமும் நிற்கிறது, விழுந்துறது. இந்த குத்து சண்டையில பாத்தீங்கன்னா பாக்ஸிங்ல 15 ரவுண்டு வைப்பாங்க. 15 ரவுண்டையும் அடி வாங்கி மிதி வாங்கி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம், குத்து வாங்கினதுக்கு அப்புறமும் 15வது ரவுண்ட்ல கீழே விழுகாம எவன் நிக்கிறானோ அவன் தான் வெற்றியாகும். அப்படின்னா அந்த வெற்றியில என்ன தேவை அப்படின்னா, எவ்வளவு முதல்ல பயிற்சியே என்னன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்களுக்கு உடம்புக்கு பயிற்சி. ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்துங்க. ஷார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சாளர் சுகி சிவம் நினைக்கிறாங்க பேர். அவர் ஒரு இதை சொல்ற புருஸ்லி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, பயங்கரமான ஃபைட்டர். சில திரைப்படங்கள் கூட அவரை பற்றி வந்திருக்கு, அவர் நடித்த படமே வந்திருக்கு. அவர் இறந்துட்டார். அவரை பற்றி சொல்லும்போது அவருடைய ஆரம்ப காலத்தில் பயிற்சி எடுக்க போனாராம். பயிற்சி எடுக்க போன இடத்துல அந்த மாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, இவரை பார்த்துருக்கிறாரு, இல்லை நீ போய் தண்ணி மாதிரி இருக்க கற்றுக்கிட்டு வா, அதுக்கப்புறம் தான் உனக்கு நான் ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அவன் கிளம்பி போயிட்டான். தண்ணி மாதிரி எப்படா இருக்கு, சுற்றி தேடி பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகி போய் கஷ்டம் ஒரு தண்ணியில் போயிட்டு தண்ணி ஓடி அடிச்சாங்க. அப்போ தண்ணி அடிச்சப்போ கை வடிச்சுது, ஆனால் தண்ணி கொண்டு அவங்க அது பழக்கப்படி நார்மல் ஆயிடுச்சு, செதறிச்சு வந்து நார்மல் ஆயிடுச்சு, சாதாரணமாக இருக்குது. ஓ இந்த அப்பதான் புரிஞ்சுதுன்னா, அப்போ எவ்வளவு அடி வாங்கினாலும் அது அந்த ஃபீலிங்கே எல்லாமே நார்மலாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பாடி கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. வந்து போனோன்னே அவங்க வந்து அப்போ புரிஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் பெரிய ஆளாக வந்தாரு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாரு. அவன் பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கிற அடி பயங்கரமாக இருக்கும் என்ன. ஆனால் அதே நேரத்தில் அவர் அடித்தாலும் இரும்புல நம்ம கையை வச்சு இரும்புல அடித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அந்த அளவுக்கு தன்னுடைய சரீரத்தை அடி வாங்குறதுக்குன்னு ரெடி பண்ணிட்டார். அடிக்கிறது ரெடி பண்ணிட்டார், அடி வாங்குறதுக்கும். இது எப்படின்னா கிறிஸ்துவ, அது ஒரு திரைப்படத்துல வந்த ஒருத்தர் அப்படிங்கிற சில அந்த தண்ணியுடைய தன்மையை பாருங்க. தண்ணியுடைய ஃபோர்ஸுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய யாராலும் நிற்க முடியாது. அது எவ்வளவு பெரிய ஆளும் தள்ளி விட்டு போயிடும். இந்த சுனாமி வந்துச்சு, சுனாமிக்குள்ள சிக்கிறவங்க யாராவது தான் கண்ட்ரோல் இருந்தாங்களா? தண்ணி கண்ட்ரோல் போயிட்டாங்க. அதனுடைய ஃபோர்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது நுழைய முடியாத இடமே கிடையாது. சின்ன வீரல் இருந்தால் மொத்த சவுத்துக்கு தண்ணி போயிடும் இல்லையா? அப்படின்னா தண்ணி போக முடியாத இடமே கிடையாது. நம்முடைய ஆற்றல் எப்படிப்பட்டதுன்னா எங்கும் உட்போகக்கூடியதும் எல்லா சூழலையும் தாங்கக்கூடியதும் எல்லா வல்லமையோடு அடித்து தள்ளக்கூடிய அளவுக்கு நீங்க வல்லமை மிக்கவங்களா இருக்கீங்க. ஏன்னா ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள ஊற்றப்பட ஊறிட்டு இருக்கிறார். அதனால் நீங்க எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலாக இருக்கும்படி ஒரு வல்லமை மிக்கவர்களாக நீங்க உங்களை பத்தி நீங்க யோசிக்கிறதுக்கு மேல வல்லமை மிக்கவர்களா இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள வல்லமை உள்ளவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால உங்க பிரச்சனை காணும்போது, சூழ்நிலை காணும்போது நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறதுனால மட்டும் மக்கள் உங்களை பாராட்டுவதில்லை. எல்லா சூழ்நிலை பார்த்து நீங்க வித்ஸ்டாண்ட் பண்றீங்க, நிக்கிறீங்கல்ல, அதை பார்க்கும்போது சொல்லுவாங்க, எப்படி உங்களால் மட்டும் கூட பிரச்சனையை தாங்கி சூழ்நிலை நிக்க முடியுது? அப்பவும் நீங்க சொல்லலாம். அதான் நீங்க ஆசீர்வாதமா இருக்கும் போது உங்கள்கிட்ட வந்து இந்த ஆசீர்வாதத்துக்கு யாருக்கு காரணம் அப்பயும் இயேசுதான் சொல்லலாம். அதே போல இவ்வளவு சூழ்நிலை மத்தியிலையோ உங்களால எப்படி அப்படி நிக்க முடியுதுன்னு சொல்லிக்க பாருங்க, அப்பயும் சொல்லலாம். ஆவியானவர் கொடுக்குறப்ப நமக்கெல்லாம் வந்த சூழ்நிலைக்கு நேரம் ஒன்றும் இல்லாம போயிடும். ஆனாலும் நிக்கிறோம் அப்படின்னா நிக்கிறது நாம நிக்கல, கிருபையில நிக்கிறது. அவர் கிருபை கொடுத்தபடியா விழாம இன்னைக்கு நிக்கிறது அவருடைய கிருபை. எத்தனை முறை விழுந்தோம், எத்தனை முறை மறுதளிக்கிற மாதிரி போயிருக்கோம், எத்தனை முறை இந்த இயேசு வேணாம் கூட சொல்லணும் போயிருக்கோம். எதுக்கு மேல கஷ்டப்படணும்னு ஒரு யோசனை வந்திருக்கும். ஆனாலும் கத்த நம்ம ஒவ்வொரு முறை சந்திச்சு இல்லை இன்னும் போக வேண்டிய தூரம் பெருசு ஒன்று வச்சு நம்ம பெருசா பிளான் பண்ணி வச்சிருக்கேன், வா தெரியுமா சொல்ல கூட வா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் பேசி பேசி கூப்பிட்டு வந்தார்ல. பவுலும் சீலாவும் அவ்வளவு அடிவாங்க உட்காந்து துதிச்சுட்டு இருக்கிறாங்க. பார்க்க எப்படி இருக்கு, ஆச்சரியமா இருக்குல்ல. சிலசமா அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை கட்ட செய்யலாம். அதாவது ஒரு பக்கம் பாடுபடுகளுக்கும் நமக்கு அருளப்பட்டிருக்குன்னு வேதம் சொல்லுது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல வாழ்க்கை மட்டும் இல்ல, பாடுகளும் வரும். ஆனா பாடு வரட்டும் பாட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறதில்ல, வந்தாலும் சமாளிச்சுட்டு முன்னேறி. அதாவது என்னன்னா உங்கள் பயணத்தை இது தடுத்து விட முடியாது, உங்கள் வெற்றி அது நிறுத்திட முடியாது. தொடர்ந்து விசுவாசிங்க, தொடர்ந்து துதிங்கள். பாட்டாளியா தொடர்ந்து துதி செய்ய, தொடர்ந்து துதிக்க 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 தடைகளை உடையும், சூழ்நிலைகள் மாறும். நீங்க வெற்றி பயணத்தை போவீங்க. ஒரு லெவலுக்கு மேல உங்களோட போராடின ஆட்களை கேட்டாலும் நம்ம பார்க்க முடியாது. அவங்கெல்லாம் அவங்களுக்கு பின்னாடி கிரியை செய்யறவங்களெல்லாம் நீங்க இருக்கும், நீங்க வெற்றி உள்ளவங்களா போயிட்டு இருப்பீங்க. அதே ஜனங்கள் உங்களோட ஒரு நிலைக்கு ஒத்துக்கொள்வாங்க. அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அவன் கூட கர்த்தர் இருக்கிறாங்கிறத அவன் செய்ய ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆள் நிறைய வேலை ஆள் வச்சு வேலை செய்யறாங்க, அவருக்கு நல்லா தெரியும். நான் சொல்றேங்க, உங்க கூட 1000 பேர் வேலை பார்த்தாங்க, 1000 பேர் மத்தியில் நீங்க தனியா தெரிவிங்க. ஏன் தனியா தெரிவிங்க? நீங்க செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்கப்படுறோம். காரியத்தை ரொம்ப சிறப்பாய் செய்வதற்கு தேவன் விசேஷித்த ஞானத்தை கொடுப்பார். ஏன்னா நீங்க கர்த்தர் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிஃப்டை கொடுத்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஒரு சாதிக்கிறவங்களா, செய்து முடிக்கிறவங்களா, இதெல்லாம் செய்ய உங்களால் மட்டும்தான் முடியுங்கிற அளவுக்கு உங்களை கர்த்தர் எக்யூப் பண்ணி வச்சிருப்பார். இதுக்கு நீங்க தனியாக ஸ்பெஷலாக ஜாப் பண்ண வேண்டியது. என்னுடைய வாழ்க்கை நான் என்னவா இருக்க என்னை இந்த பூமியில கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கம் எனக்குள் நிறைவேற எனக்கு தேவையான கிருபை, வரங்கள், ஆவியின் நிறைவு, தாளந்துகள், அபிஷேகம், ஆற்றல் எல்லாத்தையும் இயேசு நாமத்தில் எனக்கு தந்து என்னை பயன்படுத்துங்க. நான் உங்களுடைய கையில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா, ஒரு கருவியா நான் இருக்க விரும்புகிறேன் என்பது கர்த்தரே உங்கள் லைஃபை கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் பார்த்துக்கலாம். சமயத்தில் சில நண்பர்களோடு கூட பேசிட்டு இருக்கும்போது அவங்க
சூழ்நிலை என்னன்னா, பிள்ளைகளை படிக்க மாட்டேங்கிறாங்க. பிரச்சனை, பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த காலத்து பிரச்சனை ஜென்சின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு எங்கே பண்ணுறாங்கன்னே தெரியல. திடீர்னு நல்லா இருக்காங்க, திடீர்னு பைத்தியக்காரங்க செயல் பண்ணுறாங்க. அவங்களே தெரியல, அவங்களே தெரியல. அப்போ இப்போ குடும்பம் தெரியும். குடும்பத்தால் நாங்கள் என்ன கஷ்டப்படுறாங்க ஏது ஒன்றும் தெரியாது. நம்ம எங்கே போக போகிறோம் அதுவும் தெரியாது. இன்னைக்கு சாப்பாடு சந்தோஷமாக சாப்பிட்டோமா, இன்னைக்கு நல்லா குதியாட்டம் போட்டோமா, பசங்க நல்லா டைம் பாஸ் பண்ணோமா, அதோட முடிஞ்சு வச்சு உட்காடுறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க ஜென்சி பசங்க. சொல்றாங்க படிக்கலன்னா படிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றது ஏது பண்றது தெரியல. வேலையாளர்கள் கிறிஸ்துவ விசுவாசத்துல பயங்கரமா இருக்கக்கூடிய மக்கள், ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்கார மக்கள் உட்காந்து சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன், உன் பிள்ளைய கத்துறதுன்னு டெடிகேட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஆமா பண்ணிருக்கேன். என்ன நம்பிக்கையில டெடிகேட் பண்ணீங்க அப்படின்னு. கத்துற பிள்ளைய அவருக்காக வளர்த்து கொடுக்கணும். பண்ணிட்டீங்கல்ல, யார் போறது? யாரு போறது? கத்தரைகளை கொடுத்தா யார் கொடுக்கும்? கத்ததான் வளர்க்கணும். நீங்க என்ன பண்ண முடியும்? சொல்லலாம், டென்ஷன் ஆகலாம், கத்தலாம், உருளலாம், பொருளலாம், கூப்பாடு போடலாம். நீங்க என்ன பண்ணாலுமே நீங்க ஏதாவது ஒன்று பண்ணி அவளை மாற்றி முடிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. அதை கேட்டு நீங்க கத்தி கதறி உருண்டு போறன்னு சில டிசிப்ளின் சொல்லி கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஓரளவுக்கு அவங்களை கீழ்ப்படுறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் கரெக்டாக செய்யணும். செத்தாலும் கூட கூட சச்சுக்கிடுவா, என் கூட உட்காரு, கத்துடைய வார்த்தைய கேளு, அவ்வளோதான். இவங்க காலத்தில் போவாரு, உள்ளோட்ட இருக்காம அவன் கேட்டுகிட்டே இருப்பான். அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம் உள்ள ஸ்ட்ராங்காக இருப்பான், வெளியே வீக்காக இருப்பான். அந்த ஆளுக்கு இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலைப்பட்ட பிடிச்சவங்க சொல்லுவாங்க ஊரில், தலைகெல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ள ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பலமா இருப்பார். உள்ள ஒருத்தர் ரிசீவ் பண்ணிட்டே இருப்பார்ல, உள்ள இருக்க ஒரிஜினல் உள்ள இருக்கிற மனுஷன் அந்த பசங்க உள்ள ரிசீவ் பண்ணிட்டே இருப்பாங்க. நாள் வர அன்னைக்கு இந்த பசங்க கெட்டு போகணும்னே ஒரு நிலைமை இருந்தாலும், கெட்டே போயிருந்தாலும் கூட கத்த உள்ள பேசுவார். அப்ப நான் உள்ள இந்த இடத்துல வைக்கிறேன், நீ இருக்க வேண்டிய அப்படின்னு. என்னைக்கு கத்தரோடு உறவாட ஆரம்பிக்கணும், நீ நினைப்பீங்க இந்த மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க தான் வல்லமையுள்ள ஊழியக்காரங்க. நீங்க கத்தரை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? சின்னதா குழந்தைய இருக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்களா? அன்னையிலிருந்து யார் பொறுப்பு? நான் இப்படி கேட்கிறேன், உங்க கையில கத்தர் இந்த பிள்ளைய இந்த கருவை உருவாக்கி கையில கொடுத்தப்ப நீங்க என்ன நினைச்சீங்க? ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருச்சு, கிடைச்சிருச்சு, கத்தாவே இந்த பிள்ளை உக்காக வளர்க்க உதவி செய்ய ஜெபம் பண்ணீங்கல்ல, அந்த ஜெபத்தை தேவன் கேட்டிருக்காரு. நீங்க அதுக்காக தான் பிரயாசப்படுறீங்க. ஆனா சண்டை போட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றீங்க, என்ன பண்ணுவோம் பண்ணு, எங்க சுத்தணுமோ சுத்திட்டு வா, ஆனா மறக்காம என் கூட சர்ச்சில் உட்காரு. நானே போக முடியுதான்னா அன்னைக்கு நீ சர்ச்சில் உட்கார்ல. திட்டிகிட்டே வருவான், பரவாயில்ல, திட்டிகிட்டே வரட்டும். கடுப்புல நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நிம்மதியாக தூங்குறாங்க, அன்னைக்கு தூங்க விட மாட்டேங்க, திட்டுவான். போயிட்டு வந்து நல்லா தூங்கு, போயிட்டு வந்து தூங்கு, சாப்பாடு தாங்க, திரும்ப சாப்பிட்டு தூங்கு, ஃபுல்லாக தூங்கு. இது ஏன் செய்யறதுன்னா அவங்களுக்கு இந்த இன்னைக்கு புரியாது. ஆனால் உள்ளே போன அந்த கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் மிக திறமை இருக்கவங்களை மாற்றி சவால்கள் வரும்போது எப்படி வாழணும் தெரியும். நாம் இன்னைக்கு சொல்லிக் கொடுத்தது கஷ்டமா இருந்த கசப்புமா இருக்கிற மருந்து மாதிரி இருக்கும். ஆனா இந்த உடம்பு எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடிய சக்தி உள்ளதாய் மாறி இருக்கிறதை போல அவன் வாழ்க்கை மாறி. அப்ப இன்னைக்கு இருக்கிற பாடுங்க பாருங்க, சொல்லும்போது ஒண்ணு நம்ம கத்துட்ட கொடுத்துட்டோம்னா ஒரே ஒரு ஜபம் தான், ஆண்டவரே உண்மை கையில் இந்த பிள்ளையை கொடுத்துருக்கேன், நீங்க இந்த பிள்ளையை வளர்த்து கொடுங்க. என்கிட்ட கொடுத்தீங்க, நான் வளர்க்குற வேலையை நான் பார்க்கறேன். சிறப்பிரகாரமான வளர்க்குற வேலை, அந்த ஆவிக்குறி வெத்த வளர்றது வகையில தான் இருக்கு. அதை நான் பண்ண முடியாது, ஆவியானவர் தான் பண்ணணும். ஆவியானவர் பண்ற வேலையை ஆவியானவர் பண்ணட்டும். நான் பண்ண வேண்டிய பிடிச்ச வேலையை பண்றதுக்கு எனக்கு பிடிக்கிறதைய கொடுங்க. நான் உங்க பிள்ளைகளோட போராடி வெறுப்பையும் கசப்பையும் வைராக்கியத்தை சம்பாதிச்சுட்டு நான் விரோதிய வீட்டில் இருக்க விரும்பல. அதே நேரத்தில் அந்த பிள்ளை கெட்டு நாசமா போட்டு நான் விடவ ரெடியா இல்ல. உங்களுடைய சித்தத்துக்குள்ள என் பிள்ளை வளரணும், அவ்வளவுதான். அதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. என் பிள்ளைய உருவாக்கி கொடுங்க ஆண்டவரே. நீங்க ஒரு பெரிய நோக்கத்தோட இந்த பூமியில பறக்க வச்சிருக்கீங்க, அந்த நோக்கம் நிறைவேறட்டும்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்துட்டா போதும்.
2 விஷயம் மிச்சமாகும். ஒன்று, தேவையில்லாம டென்ஷன் வராது. டென்ஷன் வந்து வியாதி வராது. நிறைய பேருக்கு வியாதி எதனால? டென்ஷன். டென்ஷனால சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, உடம்பெல்லாம் பிரச்சனை வந்துருச்சு, நரம்பெல்லாம் பிரச்சனை வந்துருச்சுன்னு ஆயிப்போம். இப்ப நீங்க உங்க இருதய சமாதானம் இருந்தா என்ன உங்க பிள்ளைங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஜாலியா சுத்திட்டு ஆயிருங்க. அது என் பிள்ளையா என்ன? கர்த்தருடைய பிள்ளை, அவர் வளர்த்தவர். எப்படி சொன்னோம்? நீங்க எதை பேசுறீங்கன்னு ரொம்ப முக்கியம். இங்க உருப்படவே மாட்டான், இங்க உருப்படவே மாட்டான் நீங்களே சொன்னீங்கன்னா நீங்க தான் சொல்லிட்டீங்க. அங்க அப்புறம் உருப்படுறது. அப்பதான் என் பிள்ளை எப்படி இருக்கும்? தரிசனத்துல பாக்குற மாதிரி இருக்கணும். சொல்றதையா யோசேப்பு இப்படி இருப்பான். யோசேப்பு சொன்னா நீங்க எல்லாரும் என் காலில் விழுவீங்களா அப்படின்னு. எவனா நம்பினானா? அப்பாவுக்கு நம்பிக்கை இல்லை. என்னால வந்து காலில் விழுந்து நினைக்கிறேன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்றவரையே நான் ஆராதிக்கிறேன்டா. நான் எப்படி அவன் கால் விழுவேன்? அப்பா அப்படி யோசிக்கிறார். ராஜாவை வந்து உட்கார்ந்தாச்சுன்னா சர்வ மக்களும் வணங்கித்தான் ஆகணும். டெல்லிக்கு ராஜானால் 10 பிள்ளைதான் சொல்லுவாங்க. அது பழமொழி தான், நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு தலைவன் என்ற இடத்துல வரும்போது அவனுக்குரிய மரியாதை என்னவோ அது மரியாதை யாராலும் கொடுத்து தான் அவன். ஏன்னா அவன் நாட்டை ஆளுகிறவராக இருக்கிறான். நாட்டாளுகளுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அது போலதான் இங்க ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் தரிசனத்தை பார்த்து சொல்றான். தரிசனத்தை நம்ம யாரும் ரெடியால, தரிசனத்தை ஏற்றுக்கொள்ள ரெடியால. இன்னைக்கு நீங்க பார்க்கிற உங்க பிள்ளைங்க உங்க பிள்ளையா இருக்க போறது கிடையாது. அவங்க வேற மாதிரி இருக்க போறாங்க. ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போறாங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க போறாங்க. வருங்காலம் நீங்க பாப்பீங்க. நீங்க செஞ்சிராத ஊழியர்களை செய்யறவங்களா உங்க பிள்ளைகளை கத்து உருவாக்குவார். நீங்க வாழ்ந்திராத தரத்தில் வாழ்கிறவங்க உங்க பிள்ளைகள் எழுந்திருப்பார்கள். அந்த பிள்ளைகளுக்கு இப்ப தெரியாது, இப்ப புரியாது. என்னடா இப்ப பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்களே அப்படிதான் சொல்லுவாங்க. இன்றைக்கு அப்படி புலம்புகிற பிள்ளைகளை பார்க்கும்போது சொல்லுங்க, ஒரு நாள் நீ ரொம்ப ஆசீர்வாதமா பண்ணுவேன். கர்த்தர் உயர்த்தி வைப்பார். நான் பார்ப்பேன், பிரமித்து பார்க்கும்படியாக உன்னை வைப்பார். சொல்ற யோசேப்பு எப்படிப்பட்ட விதத்தை அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத அவன் எஜமான் கண்டு. நான் சொல்றேன், நீங்க பார்ப்பீங்க, அவங்க போய் வாழ்ற இடங்கள்ல பார்ப்பாங்க, அவங்க வேலைகள்ல பார்ப்பாங்க. ஒரு பிள்ளை வாக்கப்பட்டு ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு புத்திசாலியான பிள்ளை ஜென்ஜி பசங்க உருப்படவே மாட்டாங்க சொல்ற அதே கூட்டம் சொல்லும், இவங்க இவ்வளவு பொறுப்பா இருப்பாங்க எனக்கு தெரியவே இல்லை. நீங்க கரெக்டா போர்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சக்சஸ்ஃபுல் இன்ஸ்டிடியூட். ரொம்ப அருமையாக எக்யூப் பண்ணீங்கன்னா இந்த சபைக்குள்ள ஏராளமான வாலிபர்களை கொண்டு வந்து கருத்தை குவிக்கணும். ரொம்ப பட்டத்திட்டுனவங்கள பட்டத்திட்டன்னு அர்த்தம். இந்த உலகம் வந்து அப்படியே துரு பிடிச்ச மாதிரி மேலே படிச்சுக்கிறேன். நீங்க வேற எதை வச்சு பட்டம் திட்ட முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை வச்சுதான். அவங்க யாரு, எதுக்காக இந்த பூமியில இன்னைக்கு உயிரோட இருக்காங்க, எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் உண்டாக்கி இருக்காங்களுக்கு தெரிஞ்சா போதும். 10 எரிய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க நிப்பாட்ட முடியாது. கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து அவங்கள எக்யூப் பண்ணிக்கிட்டு அவங்கள திறமையா நிற்க ஆரம்பிச்சா போதும். அவங்க 1000 பேர் அவங்கள பார்க்குற 1000 நண்பர்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆனால் இன்னைக்கு சொல்றது யோசேப்பு கர்த்தர் அவரோடு இருக்கிறார் என்று தன் எஜமான் கண்டு எல்லாத்தையும் அவங்க ஒப்பு கொடுக்கிறார். நாங்கள் யோசேப்பின் மேல் தயவு வைத்து உங்க பிள்ளைங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க, நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க, கர்த்தரோடு இருப்பதுனாலன்னா உங்க மேல தயவு காணப்படும். அவங்க உதவி செய்வாங்க, இறக்கப்படுவாங்க, உங்களோட பட்சமா இருப்பாங்க. அத்தனை பேர் இருந்தாலும் உங்களுக்கு மட்டும் ஒரு ஃபேவர் கிடைக்கும். ஏன்னா நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான வேலைக்காரங்களா இருந்தா உங்கள் எஜமான்கள் நிச்சயமாய் உங்கள் மேல் தயவாய் பட்சமாய் இருப்பாங்க. ஆமென். சோம்பேறிகளுக்கு எந்த சூப்பர்வைசரும் சப்போர்ட் நிற்க மாட்டான், எந்த மேனேஜர் சப்போர்ட் நிற்க மாட்டான். யாருக்கு துணையா நிற்பாங்க அப்படின்னா நல்ல வேலை செய்யறாங்க அந்த ஆளுக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக தான் இருக்கும். யாரெல்லாம் மேலே வரைக்கும் சப்போர்ட் தான் இருக்கும். இல்லையா நல்லா பண்ணக்கூடிய ஆளாச்சேன் இடத்த டிபார்ட்மெண்ட் மாற்றி போகணும், வெளியே அனுப்பலாம் அப்படின்னா இல்லை டிபார்ட்மெண்ட் மாற்றி போகணும், நல்லா வருவாங்க. அப்புறம் உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கை நிமித்தம் நீங்கள் எங்கே கொடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க யோசிப்பாங்க. தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் பர்சனல் அசிஸ்டண்டா மாத்திட்டான். அடிமையா வந்தவன்
பர்சனல் அசிஸ்டண்டா மாறிட்டான். அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனா, வீட்டை எல்லாத்தையும் பார்த்துக்கிற மேனேஜரா. தனக்கு பர்சனல் அசிஸ்டன்ட், வீட்டுக்கு மேனேஜர். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையில கொடுத்தான். எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இவன் எல்லாத்தையும் சிறப்பாக செய்யக்கூடியவன் சொல்லிட்டு இவங்கிட்ட சொல்லிட்டு அவன் பார்த்துக்கோ. சொல்ற உங்க வீட்டுக்குள்ள உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டா நீங்க முடிச்சிருவீங்க. ஒரு இடத்த நீங்க அச்சீவ் பண்ணணும். இதுவரை பண்ணி இல்லைன்னா, பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ஒன்று சொன்னால் நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க, முடிச்சிருவீங்கிற நிச்சயத்தை நீங்கள் வளர்க்கணும். அதை கருத்தாக கவனித்து பார்த்து அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக முடிக்கக்கூடிய அளவுக்கு கவனமாக இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. 5ஆம் வசனம் பாருங்க, அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கிறது முதற்கொண்டு. பாருங்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியம். அதாவது யோசேப்பை தன் வீட்டுக்கும், அதாவது போத்திபாருடைய வீட்டுக்கும் போத்திபாருக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கிறது முதற்கொண்டு, உங்களை உயர்ந்த ஸ்தானத்தை ஒருத்தன் வைக்கிறான்னா அவன் வச்ச நாளில் இருந்து கர்த்தர் உங்கள் நிமித்தமாக, யோசேப்பின் கர்த்தர் என் நிமித்தமாக, எப்படி சொல்ல, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். உங்க நிமித்தமா தான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம். இப்போ பிள்ளைங்களுக்குலாம் சொல்லுங்க, உன்னாலதான் இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம், உன்னாலதான் நீ போக போற ஆபீஸுக்கு ஆசீர்வாதம், உன்னாலதான் நீ படிக்க போற ஸ்கூலுக்கு ஆசீர்வாதம், நீ படிக்க போற காலேஜுக்கு ஆசீர்வாதம், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீதான் அடையாளப்படுத்துங்க. நீ யார் உங்களுக்கு சொல்லுங்க. எப்ப பார்த்தா யூஸ்லெஸ், ஒர்க் பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டேன், உருப்படா அப்படி அப்படி பேசுறீங்க. நீ ரொம்ப ஆசீர்வாதமா இருப்ப. ஒரு நிமித்தமா இந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க பண்றதுல ஏடா பண்ண இப்படி சொல்லும் போது ஆமாமா பைக்கில் தான் முடிச்சுட்டு போகிறது அப்படி சொல்லுவாங்க. ஒன்று நிமித்தமாக தான் ஆசை. சிசமா வீட்டில் அப்படி வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. சொன்னேன், பேசும்போது சொன்னேன், சொல்லுங்க, உன்னால இந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும், உனக்கு நல்ல திறமை கொடுப்பாங்க, அருமையா படிப்பேன், நல்ல மார்க் வாங்க, நல்ல உயர்ந்த இடத்துக்கு வருவேன், நீ பப்ளிக் காம்படிஷன்ல போய் ஆகலாம் கிடையாது, உனக்கு ஸ்டேட் வேலை கத்தரித்து கூட உயர்த்த உட்கார வைப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இடத்துல கர்த்தர் நடத்துவார். யாருக்கும் கொடுக்காத கிருபை உனக்கு கொடுப்பார். என்னை கர்த்தர் விசுவாசிக்க ஆரம்பி, உன் லைஃபை கர்த்தர்கிட்ட ஒப்புக்கொடு. எதிர்காலத்தை எனக்காக நீ உருவாக்கி கொடுக்காதவரை நீ ஜெபம் பண்ண கத்துக்கோ, நீ ஒப்புக்கொடு, கர்த்தரை உயர்த்துவார். அதை கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்க செய்ய நினைக்கிறது எல்லாத்தையும் வாய்க்கப்படுவாங்க. போங்க, அந்த காலத்துல எந்த ஸ்கூல்லையும் போய் எந்த பெரிய யூனிவர்சிட்டியில போய் யோசிப்பு போய் பாடம் படிக்கல. ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போறதுக்கு முன்னாடியே படிப்பறிவு பெருசா இல்லாத போயவங்க இப்பயே அடிமையா விட்டுட்டான். அடிமையாய் வந்தவன் எல்லாம் சூப்பரா இருக்கான். நான் என்ன கேட்கிறேன், படிச்சவங்க பிள்ளைங்க சூப்பர் ஸ்டார் ஆகுது இல்லைங்க, பெரிய பிரபலமான ஆளானது இல்லை, படிக்கிறதுனால அவங்க தருதலையா ரோட்ல போறது இல்லை. கர்த்தர் கைவிட மாட்டான். பெரிய நோக்கத்தோட இந்த பூமியில கொண்டு வந்த கர்த்தர், உங்களுக்கு பிள்ளையா கொடுத்திருக்கிற கர்த்தர் அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களை பார்க்கும்போது கண்ணாடியில பார்க்கும்போது கரெக்டா மேக்கப் கரெக்டா பார்க்காதீங்க. கண்ணாடியை பார்க்க நல்லா மேக்கப் போடுங்க, நல்லது. ஆனா கண்ணாடியை பார்க்கும்போது நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லுங்க. கர்த்தருடைய சாயலுடைய பிரதிபலிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ போற இடத்துல உங்களை பார்த்து யாருமே சொல்லணும், நீங்க உங்களை பார்த்து பேச ஆரம்பிங்க. எதுக்கு சொல்றேன்னா, உங்களை குறித்த அடையாளம் உங்களுக்கு தெரியணும், நீங்க மறந்துடக்கூடாது. என்னுடைய அடையாளம் என்ன ஆண்டவர். உங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவின் சாயல் உங்களை வெளிப்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னவா இருக்கணுமோ அதை பேசுங்க. என்னவா இருந்துகிட்டு இருக்கீங்கன்னு பேசாதீங்க. முடியலைங்க, தரித்திரங்க, கையில காசு இல்லைங்க, அப்படி இருக்க இப்படி இருக்க, என் பிள்ளை உருப்பட மாட்டேங்கிறாங்க, என் வீட்டுக்கார குடிச்சுட்டாலேறாங்க, எங்க அக்காலேரா நிற்காலேரா, அதெல்லாம் உண்மைதான். நீங்க சொல்ற தொலைவு உண்மை. அப்படி சொல்றது இல்லை. எல்லாம் எதிராக இருக்கும் போதும் நீங்கள் எதை அடைய போறீங்கன்னு பேசணும். என்னவா இருக்க போறீங்க பேசணும். சொல்றது அவனை பெரிய ஆளாக்குனா நல்லா கவனிங்க. நீங்க பெரிய ஆள் இல்லை,
உங்களை பெரிய ஆளா ஒரு மனுஷன் உயர்த்தி உங்களை ஸ்தானத்துல வச்சு வைக்கிறது உங்க மேல தயவை காண்பித்தால் கர்த்தர் உங்கள் நிமித்தமாக அந்த வீட்டை ஆசீர்வதிப்பார், அந்த வேலைக்கு லட்சங்கள் ஆசீர்வதிப்பார். நீங்க ஒரு வேலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த வேலை அவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அது மூலமா அநேகருக்கு உங்களுடைய பெயர்களை அறிவிப்பார். அது தேவையான கிருபை கொடுப்பார். சொல்றது முதல் கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவையும் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. வீட்டிலையும் சரி வெளியிலும் சரி. யோசிச்சு பாருங்க, யோபுடைய வீட்டை, அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதித்தான், பாதுகாப்பை கொடுத்தான் சொல்லுதான். யோபு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த மனிதன், கர்த்தரை சாட்சி கொடுக்கிற அளவுக்கு வாழ்ந்த மனிதன். அந்த மனுஷனுடைய வீட்டுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுத்தது ஓகே. ஆனா ஒரு மனிதன் விசுவாசமா இருக்கிறான். அந்த விசுவாசமா இருக்கிற அந்த ஒரு மனுஷன் நிமித்தமாக, யோசேப்பின் நிமித்தமாக எகிப்தினுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் வீட்டிலும் வெளியிலும் எல்லா இடத்திலும் அவனுக்கு பெரிய பாதுகாப்பு. நான் சொல்றேங்க, உங்க வீட்டுக்கு பாதுகாப்புக்கு வேற யாரையும் வச்சிருந்தேன், உங்களை தான் வச்சிருந்தேன். சொல்லுங்க, நான் தான் எங்க வீட்டுக்கு பாதுகாவலா வச்சிருக்கிறார், என்னத்தான் வச்சிருக்கிறார். அவன் அப்ப நான் தான் வீட்டுல எல்லாருக்கும் பாதுகாப்பா இருக்கணும். வீட்லயும் வெளியில எல்லாத்துலயும் என் வீடு பாதுகாப்பா இருக்கணும், என் வேலை ஸ்தலத்துல இருக்கிற அதிகாரிகள் பாதுகாப்பா இருக்கணும்னு கர்த்தர் என்னங்க கொண்டு வச்சிருக்கிறார். உங்களுக்கு நடக்கிறது மோசம் கூட இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வாதமா தான் இருக்கு. அதை விசுவாசிக்கணும், அதையே டிக்ளேர் பண்ணணும், அதையே பற்றி கொள்ளணும். ஆமென். அது மூலமா பெரிய எழுப்புதலை மாற்றங்களை நம்ம பார்க்கணும். இதை யோசிப்பு அடுத்து சிறைக்கு கொண்டு போறாங்க. பொய்யான ஒரு குற்றச்சாட்டு போய் சிறையில போட்டுறாங்க. சிறைக்கு போனா சிறைச்சாலை அதிகாரிகள் என்னவெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாவற்றையும் இவன் செய்தான். அங்க போனாலும் இவன், அதாவது நீங்க இருக்கிற இடம் அடிமையா போனாலும் தலைவனா இருக்கிறான், அடிமையா போனாலும் தலைவனா இருக்கிறான். சிறைச்சாலையில கைதியா போனாலும் அங்கேயும் ஜெயிலர் மாதிரி இருக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? he is creating the leadership quality. ஒன்ன பாருங்க, ஒரு பக்கம் அடிமையாய் போனவன் எப்படி நிர்வாகிக்கணும்னு வீட்டை நிர்வாகிக்க கத்துக்கிறான். நீங்க வீட்டை கரெக்டா நிர்வாகித்தா தான் பெருசா கற்றுக் கொடுப்பாரு. எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுவதோ அவனுக்கு அதிகமாக கேட்கப்படும். பொறுப்புகள் நிறைய வர்றதுன்னா, பொறுப்புகளை எடுத்து செய்யறதுக்கு உங்கள்கிட்ட கொடுக்கப்படுதுன்னா நீங்கள் பொறுப்புள்ளவங்க அதை செய்யணும். ஏன்னா கர்த்தர் அதை கணக்கு கேட்பான். அதே போல உங்களுக்கு அது தேவையான கிருபை எவ்வளவு கொடுக்குறாரோ அந்த கிருபையை வச்சு நீ என்ன பண்ண, வரங்களை வச்சு நீ என்ன பண்ண, உங்களுக்கு அதிகமான வரங்கள் வேணும், ஜபம் பண்றது பிரச்சனை இல்லை, அதை வச்சு என்ன பண்ணுறது சொல்லுங்க. ஜபம் எப்படி பண்ணுறதா நாடுன்னு என்ன எடுத்து பயன்படுத்துங்க. என்னை ஒரு பைபிள்ல போன வாரம் செய்தியில சொன்னேன், என்னை ஆசீர்வதியும் கிடையாது, என்னை ஆசீர்வாதமா இல்லை. நான் கை நீட்டினாலா இருக்கக்கூடாது, கைய கொடுக்கிறானா இருக்கணும். என் கை கொடுக்குற கையா இருக்கணும். அப்படின்னு என்கிட்ட இல்லாம நான் கொடுக்க முடியாது. பொண்ணு வெளியே கிட்ட கிடையாதுன்னு பேரு சொல்றாரு. ஆனா என்கிட்ட ஒன்று இருக்கிறத தர்றேன். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடக்கணும். அப்ப நம்ம கிட்ட இருக்கிறது விளையாடப்பட்டது இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தினால எதை செய்ய முடியுதோ உங்க கையின் பலத்தை செய்ய கர்த்தர் அந்த கிருபையை வரங்களை உங்களுக்குள்ள பெருக பண்ணுவார். நான் சொல்றேன், இந்த ஆயத்துக்குள்ள எல்லாருக்குள்ளும் வரங்கள் வல்லமையா கிரியை செய்வது. கண்டிப்பா உங்க கண்கள் பிரத்யேகமா பார்க்கும். பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறார். தரிசனம் நீங்க பார்க்கிற விதத்தை மாற்றி ஆகணும். உங்களை பார்க்கிற விதத்தை மாற்றி ஆகணும், உங்க பிள்ளைகளை பார்க்கிற விதத்தை மாற்றி ஆகணும், ஊழியத்தை பார்க்கிற விதம் மாறி ஆகணும், விசுவாசிகளை பார்க்கிற விதம் மாறணும், உங்கள் எதிராளிகளை பார்க்கிற விதம் கூட மாறணும். உங்கள் எதிராளிகள் கூட நல்லா இருக்கணும். ஜெபம் அவங்களை ஆசீர்வதிங்க, மனதார ஆசீர்வதிங்க. கர்த்தர் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கிறார். இயேசு மலைப்பிரசங்கம் அப்படிதான் சொல்லிருக்காரு. உங்களை துன்பப்படுத்துறவரை நீங்கள் ஆசீர்வதிங்க, அவனுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ் வரலன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியாது. கர்த்தருடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயம். எப்படிப்பட்ட ஆளை நேசிக்கிறாரு? பாவிகளை, துரோகிகளை, காட்டி கொடுத்தவர்களை,
விட்டுட்டு ஓடி போனவங்களை தேடி போய் ரட்சித்து அழைத்து வந்து மீண்டும் ஊழியத்தில் வைக்கிறார். அவருடைய அன்பு மாறவே இல்லை. அவர் பந்தி இருந்தப்போ எல்லாருக்கும் கொடுத்தார், காட்டி கொடுக்கிறவனுக்கும் கொடுத்தார். கொடுத்துட்டு தான் போய் உங்க வேலை செய்வீங்க. ஒருத்தர் கூட கர்த்தரை எக்ஸ்க்ளூட் பண்ணல அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராளிங்க ஒரு ஆள் இருக்க. உங்கள் இருதயம் முழுவதும் எல்லாரையும் நேசிக்கணும், உண்மையை நேசிக்கணும். சிலர்லாம் கரெக்டாக திருப்பிட்டு ஓடி போயிடலான்னு தோணும். அப்படி இல்லை, மனதார நேசிங்க, உங்கள் மனதார ஆசிர்வதிங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிக்கட்டும். ஏன்னா கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறவர். உங்க இருதயம் கர்த்தர் ரொம்ப சரியா இருந்தா உங்களை விட பெஸ்ட் கேண்டிடேட் இருக்காரு யாரும் கிடையாது. என்ன மாதிரி என் பிள்ளை இருக்கு, என் பிள்ளைய வச்சுதான் நான் பெரிய காரியத்தை கட்ட முடியும், ராஜ்யத்தை கட்ட முடியும், சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், அநேக கர்த்தருடைய கொண்டு சேர்க்க முடியும். உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களாவே இருந்தாலும் அவங்களை வாழ்த்துங்கள், ஆசிர்வதிங்க, நன்மை உண்டாகட்டும் என்று மனதார சொல்லுங்க. அது முதல்ல கிடையாது, உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க. கர்த்தருடைய உங்கள் வார்த்தைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அவர்களுடைய ஆசீர்வதிப்பார். அவர்களுடைய எல்லாவற்றின் மேலும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். ஆமென்.